ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்டு கொடுத்த சவாலில் பார்த்தீங்கன்னா 50 நெக் டிசைன் வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டிசைன் மட்டும்தாங்க தச்சிருக்கேன். மீதி பாதி நாளைக்கு தச்சு நாளை கழிச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோடு பண்ணி விட்றேன். இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா நான் தனியாக ஒரு 5 டிசைனாக தனி வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி நான் தச்சிருக்கேங்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த டிசைன்லாம் எப்போ தைக்க ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதம் முடிகிறதுக்கு 5 நாட்கள் மட்டும்தான் இருந்தது. அப்போ நான் வந்து சனிக்கிழமை நைட்டு தான் வந்து தைக்கவே ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து எந்த சேரீயில் தைக்கலான்னு சொல்லி யோசித்தப்போ என்கிட்ட ஒரு 2 சேரீ இருந்தது. ஒரு சேரீயில் பார்த்திங்கன்னா சாயம் போயிருச்சு. அது போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது தான். நான் எப்போதுமே புது ட்ரெஸ்லாம் தனித்தனியாக தான் துவைக்கிறது. அன்னைக்கு தனித்தனியாக ஊற வச்ச போது எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தனால துவைக்க முடியலை. அதனால் அந்த சேரீயில் இருக்கக்கூடிய முந்தாங்கியில் உள்ள கலர் வந்து சேரீயில் பட்டு அப்படியே சாயமாகி வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த சேரீயில் நம்ம நெக் டிசைன் தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேரீயும் வேறு கலர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலர் 2 சேரீ எடுத்து வச்சுருந்தேன். சரி, நம்ம கிளம்பிட்டு கடையில் போய் லைனிங் துணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிற வழியில் அம்மா வீடு இருந்துச்சு. சரி, இங்கே ஏதாச்சும் 2 சேரீ நம்ம கேட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தப்போ தான் அவங்களும் அதே சேம் கலர்லேயே காட்டன் சேரீ வச்சுருந்தாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு கடையில் போய் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ஒரு 10 மீட்டரும் க்ரீன் கலரில் ஒரு 10 மீட்டர் மொத்தம் 20 மீட்டர் எடுத்துகிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சேன். அப்போ ஒரு 10:30 மணி நைட்டு 10:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, தூக்கம் வர்ற வரைக்கும் நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 டிசைன் தச்சு முடிச்சுட்டு 3ஆவது தச்சுக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. சரி வெயிட் பண்ணுவோம், எப்போதுமே கரண்ட் போன உடனே திரும்பி உடனே வந்துடும்ல, சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். கரண்ட் வரவே இல்லை. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு நானும் மொபைலை வந்து கொஞ்சம் நேரம் நோண்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது. சரி தைக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி பவர் கட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கரண்ட் போயிட்டு வந்தனால சரி இனிமேல் நம்ம தைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மறுநாள் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப கோயில் கூட்டமாக இருந்துச்சு. பழனிக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்டாயிடுவோம் இல்லையா, அதனால நான் தைக்கவே இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் மறுநாள் காலையில், ஏன்னா நம்மளுக்கு டைமும் வேற இல்லை, இன்னும் பார்த்திங்கன்னா 3 நாள் தான் இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஆகஸ்ட் 1 பிறக்குது. இன்னும் 3 நாளைக்குள்ளே நம்ம எப்படி தைக்க முடியும் சொல்லுங்கள். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை காலையில், இன்றைக்கி காலையில் கரெக்டாக நான் வந்து ஒரு 2 மணிக்கு அலாரம் வச்சேன். அப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னால் எந்திரிக்கவே முடியலை. ரொம்ப தூக்கமாக வந்துச்சு. கை காலெலாம் ஒரே அசதியாக இருந்துச்சு. எந்திரிக்கவே முடியலை. சரி நான் கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு அப்புறம் எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:30க்கு தான் எந்திரிச்சேன். அப்பயுமே என்னால் எந்திரிக்கவே முடியலை. எந்திரிச்சிட்டு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நடந்து மாடியில் இருக்கனால கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நடந்துட்டேன். அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 4 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சரி ஒரு 6 மணி ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்புறவங்களாட்டி சமைக்கிறவங்களாட்டி ஒரு 6 மணிக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தச்சிடலாம்னு சொல்லி ஒரு பாதி டிசைன் தச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மணியாக 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6:30க்கெலாம் சமைச்சு பசங்களை 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் தைக்கலை, இந்த நெக் டிசைன் வந்து தைக்கலை. ஒரு கஸ்டமருக்கு 2 அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாக கொடுக்கணும். நேற்றே பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கே ஃபோன் பண்ணிட்டாங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் தச்சுட்டு கொக்கி மட்டும் வைக்கலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட வந்து காலையில் தான் நான் தைக்கவே ஆரம்பித்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கு தான் நான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ப்ளவுஸ் தச்சு முடிச்சு கொக்கி வச்சுட்டு ஒரு 3 ப்ளவுஸ் வந்து லூஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆம்கோல் சைடு அதை வந்து தையலை பிரித்து தையல் போட்டால் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி தைக்கவே ஆரம்பித்து ரொம்ப எனக்கு வந்து தைக்க போர் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலுமே போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவாலில் இருந்து பின் வாங்கிடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலுமே நம்ம வந்து
செஞ்சு முடிச்சிடணும். முடியாதுங்கிற விஷயத்த வந்து நம்ம முடிச்சு காட்டணும் அப்படின்ட்டு நானும் தொடர்ந்து விடாமல் ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தச்சிருக்கேன். இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்க டிசைன் எல்லாமே நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் பாருங்கள். நான் எந்த அளவுக்கு தச்சிருக்கேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த டிசைனை உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா இதே டிசைனை நான் தனியாகவே லென்த்து வீடியோவில் ஒரு 5 டிசைனாக உங்களுக்கு வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து மேலும் மேலும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 1 100 நாள் பயிற்சி வகுப்பு நம்ம சேனலில் எடுக்க போகிறோம். யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் வந்து எடுக்க போகிறோம். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்துக்கங்க. இது டிசைன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒன்றுமே இல்லை, உதாரணத்துக்கு வெளியில் போய் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 7000 10,000 10,000க்கு மேலே அந்த மாதிரி போயிடும். ஒரு டிசைன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளேயே சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அமௌண்ட்டு தான். அதனால ரொம்ப வந்து இழுத்தடிப்பாங்க. அவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினாலுமே கூட ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் அழகாக வீட்டிலையே மொபைல் மட்டும் இருந்தால் போதும். உங்களுடைய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நீங்கள் அழகாக வீடியோ பார்த்தே உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெயினாக தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக பேப்பர் கேன்வாஸ் வாங்கிக்கோங்க. லூஸில் வாங்காதீங்க. ஒரு பாக்கெட்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 250 300 250 to 300 அந்த ரேட்டில் தான் இருக்கும். எனக்கு விலை வந்து சரியாக ஞாபகம் இல்லை. மொத்தமாக வாங்குறனாலேயே எனக்கு வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. ஓகேங்களா? அதனால் பேப்பர் கேன்வாஸ் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அப்புறம் கோல்டு கலர் லேஸு, சில்வர் லேஸு, அப்புறம் கொஞ்சம் ஃபேன்சி லேஸு அந்த மாதிரிலாம் அந்த டிசைனர் லேஸு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாங்கிக்கோங்க. கோல்டு லேஸ் மட்டும் கொஞ்சம் ரோல் மாதிரி உள்ள மாதிரி வாங்கிக்கங்க. ஓகேங்களா? லேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஸ்டோன் பீஸ் வைப்போம் அழகுக்காக, அது கொஞ்சம் வாங்கிக்கங்க. ஒரு 10 பீஸ் இருந்தால் போதுமானதான், அது கொஞ்சம் வாங்கிக்கங்க. அப்புறம் த்ரெட் கட்டர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நல்ல ஒரு கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அது போக பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பீட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நார்மல் பாசி பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் வெறிச்ச கலராக இருக்கும். அந்த பாசி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசின்னு நம்ம கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். சின்ன சைஸ்லேருந்து அடுத்தடுத்த சைஸ் கிடைக்கும். அதில் எந்த சைஸ் நம்மளுக்கு தேவையோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். கடையில் கேட்கும் போது ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். அது பார்த்திங்கன்னா சரம் கணக்கில் இருக்கும். ஒரு சரமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் தேவையான அளவு வாங்கிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சாக் பீஸ், ஒயிட் சாக் பீஸ் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு பாக்ஸே வெறும் 40 ரூபாய் தான். லூஸில் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் அதிகமாக தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் தான் தைப்பேன் அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு நீ வாங்கிக்கிட்டால் போதுமானது. அப்புறம் குண்டூசி வந்து ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. குண்டூசி கண்டிப்பாக நம்ம டிசைன் ப்ளவுஸுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக குண்டூசி வாங்கிக்கோங்க. இன்னும் வேறு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து கிளாஸ் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோவிலே நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் மறுநாள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலையே நீங்கள் அழகாக வீட்டு வேலையை முடிச்சுட்டு கிடைக்கிற டயத்தில் வெளியில் போய் அலையாமல் வீட்டுக்குள்ளே இருந்த மணிக்கே வீடியோ பார்த்தே உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு என்ன டவுட்டு வேணும்னாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நெக் டிசைன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தச்சு காட்டின நெக் டிசைனில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.